10th என்து வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ முடி இருந்தது. அது ஒரு கூத்து நடந்தது. பிரியமானவளே படமா. ஸோ பண்ணும்பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு பிரேக் வந்தது. ஒரு 10 நாள் பிரேக்கோ, 15 நாள் பிரேக்கு. அதில வந்து நான் என்ன பண்ணேன், அது போட்டு ஒட்டி விட்டாங்க. அத வந்து கழட்ட முடியாது ஒரு 1 1/2 மாசத்துக்கு. ஓ! அது உள்ள ஹேர் க்ரோ ஆயி, அதுக்கப்புறம் அத கட் பண்ணி மறுபடியும் ஒட்டுவாங்க. அது எடுக்கவும் முடியாது. நான் ஒட்டிட்டேன். பட் மைண்ட்ல வந்து எனக்கு வந்து இருக்கு. இந்த ஷூட்டிங் இருக்கு. அத பார்த்துக்கலாம் அத நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதில போட்டேன். இது ஒட்டிட்டு 2வது நாள் எனக்கு ஃபோன் வருது. சார் பிரியமானவளே ஷூட்டிங் வந்து ஐய்யய்யோ! நாளைக்கு ஹுண்டாயில இருக்கு சார். அந்த ஃபேக்டரி சீன் ஒண்ணு. லொகேஷன் போய் உட்காந்துட்டேன். நானு எஸ்பிபி ஸ்பாட் ரெடி அப்படின்றாங்க. எல்லாரும் அப்படி இப்படி பார்க்குறாங்க. சார் விக்க கழட்டிடுங்க சார்ன்னாரு. இல்லங்க அது விக் இல்லங்க அது அப்படின்னேன். சார் கழட்டுங்க சார் அப்படின்றாங்க. சார் விக் இல்ல சார் அப்படின்னேன். எஸ்பிபி சார் யோவ் கழட்டியா அத? சார் இல்ல சார் ஐ கேனாட்னா சீரியஸ்னஸ் ஸ்லோவா தெரிஞ்சு தே ஸ்டார்ட்டட் நாட் ஷவுட்டிங் அட் மீ. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் பண்ற வேலை கிடையாது அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் சிங்க் ஆச்சு. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். அவர் பர்சனல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் திங்ஸ். என்ன ஒரு வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த படம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தூரத்துக்கு மேல கேப் போட்டிருப்பேன். ஓ! ஓகே. இந்த முடிய பார்த்தோனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ஓகே.